நான்காவது கருத்துரையாளராக இன்றைக்கு மிக முக்கியமான உறவுகளை பேணுதல் என்பது சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டு வருகிற ஒரு செயலாக இருக்கிறது. உறவுகளுக்குள் விரிசல், மனஸ்தாபம், பிரச்சனைகள் என்பதை பல்வேறு குடும்பங்களிலே பார்க்கின்றோம். எனவே நபிகளார் உறவுகளை பேணுமாறு எந்த அளவுக்கு அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக ஈரோடு கமாலியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலானா யாசர் அரஃபாத் தாவூதி ஹசரத் அவர்கள் வருகை தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون صدق الله العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من أحب أن يبسط له في رزقه وينسأ له في أثره فليصل رحم. அல்லாஹ்வுடைய பேரருளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மீலாது நிகழ்வை நம்முடைய பள்ளியின் சார்பாகவும் ஈரோடு ஜமாத் உலமாவின் சார்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் வருகை தந்திருக்கிற எல்லா நபர்களுக்கும் ஆரம்பமாய் எனது சலாத்தினை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறான். எல்லா நற்குணத்தினுடைய பிறப்பிடமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னரையில் ஆரம்பத்தில் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போல ஒரு 4 தலைப்புகளில் இங்கு பெருமானாரை குறித்து பேசுகிறோம். இன்னும் 1000 தலைப்புகள் வந்தாலும் எல்லா தலைப்புகளுக்கு கீழும் பெருமானாரை குறித்து பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அப்படியாக அல்லாஹ் பெருமானாருடைய வாழ்வை நிரப்பமான ஒரு வாழ்வாய் மாற்றி கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே நபிகளாரும் உறவு முறைகளும், நபிகளாரோடு உறவு முறைகளை பேணும் முறைகள், உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் உறவில்லாமல் பிறந்தது கிடையாது. பிறக்கிற போதே உறவோடு தான் பிறக்கிறான். பிறப்பு வழி உறவு அவனுக்கு எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். உறவோடு தான் மனிதன் பிறந்து கொண்டிருக்கிறான். அப்படி பிறக்கப்பட்ட உறவுகளில் ஆக உயர்ந்த ஒரு உறவு பெற்றோர்களுடைய உறவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணத்தில் பெற்றோர்களோடு சேர்ந்த பயணம் மிக குறைவாக இருந்தாலும் பெற்றோர்களை குறித்து பேசப்பட்ட பெருமானாரின் வார்த்தைகள் மிக அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார். ஜாஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فقال يا رسول الله من احق بحسن صاحبتي, நான் உபகாரம் செய்வதற்கு தகுதியான மனிதர்கள் யார்? நான் நலவு செய்வதற்கு உபகாரம் செய்வதற்கு தகுதியான மனிதர்கள் யார் என்று கேள்விகளோடு வந்து கேட்கிற போது பெருமானார் சொல்கிறார்கள், கால உம்முக, உன்னுடைய தாய்தான், உன்னுடைய தாய்தான், உன்னுடைய தாய்தான் என்று திரும்ப திரும்ப சொல்கிற பெருமானார் இறுதியில் தந்தையும் சேர்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிற நபருக்கு உதவியும் உபகாரம் செய்வதற்கு உலகத்திலே ஆக சிறந்த ஒரு உறவு என்பது பெற்றோர்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற போது பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் இன்றைய நிலையிலே இருக்கிறார்கள் என்பது நம்முடைய சிந்தனைக்குரியது. கடைசி ஒரு நேரத்தில் அன்னை ஆமீனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாஸா அந்த மக்பராவிலே நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்து முடித்து அழுது
ஆமீனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்துண்டான செய்திகள் எல்லாம் சஹாபாக்களிடத்திலே பேசுகிற போது காலம் நீண்ட தூரம் ஆனாலும் கூட தன்னுடைய தாயை குறித்து சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள். தாயினுடைய அடக்கப்பட்டிருக்கிற இடத்திலே போய் நின்று அழுகிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு தூரம் பெருமானார் பெற்றோர்களை நேசித்திருக்கிறார்கள் என்கிற பாடத்தை இந்த உம்மத்திற்கு கற்றுத்தருகிறார்கள். இன்றைய காலத்திலே இருக்கிறவர்கள் எவ்வளவு தூரம் பெற்றோர்களோடு இணக்கமாய் இருக்கிறோம் என்பது நம்முடைய மிக முக்கியமான சிந்தனைக்குரியது. அவர்களிடத்தில் அருகிலே உட்கார்ந்து என்றாவது மனம் விட்டு நிம்மதியாய் பேசி இருக்கிறோமா? அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்று அவர்களுடைய வாய்களால் கேட்டு தெரிந்திருக்கிறோமா? அவர்களோடு எங்கேயாவது வெளியூர் பயணங்களுக்காக சுற்றுலாக்களுக்காக அவர்களை நாம் அழைத்து செல்வதற்காக எண்ணி இருக்கிறோமா என்பதெல்லாம் தனிநபர்களுடைய சிந்தனைக்குரியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் உறவாய் அழகிய உறவாய் பெற்றோர்களை குறிப்பிடுகிறார்கள். உறவினுடைய வரிசையில் மிக நேர்த்தியான மற்றொரு அழகிய உறவு என்பது கணவன் மனைவி என்ற உறவு. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட முதல் உறவும் கணவன் மனைவிதான். கணவன் மனைவி போன்ற ஒரு உறவு, அது ஆக மிகச்சிறந்த உறவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், உங்களில் மனைவிமார்களிடத்தில் யார் சிறந்தவராக இருக்கிறார்களோ அவர்களை மிகச் சிறந்தவர். நான் எனது மனைவிமார்களிடத்தில் மிகச் சிறந்தவனாய் இருக்கிறேன். ஒரே ஒரு மனைவியிடத்தில் நல்ல பெயரை சம்பாதிப்பதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்தில், ஏழ காலத்தில் 9 மனைவிமார்களோடு வாழ்ந்த பெருமானார் பெயர் எடுக்கிறார்கள். அனைத்து மனைவிகளிடத்திலுமே நல்லவர் என்று பெயர் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் மனைவிமார்களோடு அவர்கள் இணக்கத்தை பேணிய முறைகள் பாராட்டுக்குரியது, முன்மாதிரிக்குரியது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசுகிறார்களே, நானும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி பிடித்து விளையாடி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் ஒரு தட்டில் அமர்ந்து சாப்பிட்டு இருக்கிறோம். ஒரு முறை ஒரு தட்டில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் சில சமயம் கரித்துண்டுகள் வந்து விழுகும். கரித்துண்டை ஒரு பக்கம் நான் இருப்பேன், மறுபக்கம் பெருமானார் இருப்பார்கள். ஒரு அழகிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற இடத்திலே பெருமானார் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் நம்முடைய மனைவிகளோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டிருக்கிறோமா? அவர்கள் உணவு சாப்பிடுற நேரம் வேற, நம்ம சாப்பிடுற நேரம் வேறையா இருக்குது. ஒன்றாக உணவை அருந்துகிற நிலை கூட இன்று இல்லாமல் மாறி போய் இருக்கிறது. பிறகு இங்கு ஒரு தட்டிலே உட்கார்ந்து சாப்பிடுவதெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை நேசித்தார்கள். மனைவிமார்களோடு நல்ல முறையிலே இணக்கமான முறையிலே நடந்தார்கள் என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? உறவு பாலத்தை மேம்படுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வழிகளிலேயுமே கையாண்டார்கள். உறவினுடைய வரிசையில் மிக முக்கியமான அடுத்த கட்ட உறவுகள் எல்லாம் நாம் சிலது சுருக்கமாய் நாம் பார்த்து நிறைவு செய்வோம். தந்தையும் குழந்தைகளும் என்கிற உறவும், பாட்டனாரும் பேரர்கள் என்கிற உறவுகள் எல்லாம் பெருமானார் இந்த உலகத்திலே வாழ்ந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மதீனாவை விட்டு எப்போதாவது வெளியிலே செல்ல நேர்ந்தால் கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற முகம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மீண்டும் மதீனாவை நோக்கி வருகிற போது, பயணப்பட்டு வருகிற போது மதீனாவுக்குள்ள வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் முதலில் பார்ப்பது மகள் ஃபாத்திமாவை ரலியல்லாஹு அன்ஹா. எப்போது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க வந்தாலும் வீட்டு முகப்பு வரை போய் கைப்பிடித்து அழைத்து வருகிற அந்த பாங்கும் போக்கும், ஒரு தந்தையும் மகளும் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிற்கு வருகிற போது பெருமானார் இல்லை என்று சொன்னால், வீட்டிற்கு வந்த பிறகு தகவல் கொடுக்கப்பட்டால் அது எந்த நேரமாக இருந்தாலும், நடுதிசையாக இருந்தாலும் உடனே கால்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை நோக்கி புறப்படும். போய் மகளை பார்த்து எதற்காக சந்திக்க வந்தாய் என்று கேட்டு முடித்துவிட்டு பிறகு வீட்டிற்கு திரும்புவார்கள் என்று சொன்னால், ஒரு மகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இறக்க முறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். பேர குழந்தைகளாக இருக்கிற ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, வளர்ப்பு மகனுடைய பிள்ளையாக இருக்கிற உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, பல நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகளை முதுகிலே அமர வைத்து சவாரி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அல்லவா? ஈருலகத்தினுடைய ஒரு நாயகம், ஈருலகத்தினுடைய தலைவராக இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளோடு விளையாடுகிற போது குழந்தைகளாய் மாறி போய் விளையாண்டார்கள். இன்னைக்கு எவ்வளவு பேர் குழந்தைகளோடு நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம்?
பாட்டனாருடைய வயதிலே இருப்பவர்கள், பெற்றோர்களாய் இருப்பவர்கள் எவ்வளவு தூரம் குழந்தைகளோடு நேரத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவு தூரம் அவர்களோடு இணக்கமாக நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம். பெருமானார் எல்லா இடத்திலேயும் பாடம் கற்றுத் தருகிறார்கள். தொழுகையிலும் அவர்கள் தான் பாடம் கற்றுத் தருகிறார்கள், எல்லா வணக்கத்திலேயும் பாடம் கற்றுத் தருகிறார்கள். மிக குறிப்பாய் குடும்ப உறவுகளிலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அழகிய முன்னுதாரணமாய் பெருமானார் திகழ்கிறார்கள். பல நேரங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சச்சாவாய், தன்னுடைய மாமாவாக இருக்கிற சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துவிட்டால் சபைகளுக்கு மிக உயர்வாய் பேசுவார்கள். இதோ வருகிற சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்கிற என்னுடைய தாய் மாமா இருக்கிறாரே, இவரை போன்ற ஒரு உறவு உங்களுக்கு யாராவது இருக்கிறதா? இவரை போன்ற ஒரு உறவு எனக்கு கிடைத்திருக்கிறது, நான் மகிழ்ச்சியுடுகிறேன். இது மாதிரியான ஒரு உறவு உங்களுக்கு யாரேனும் இருக்கிறார்களா, இப்படி ஒரு நபர் இருக்கிறார்களா என்றெல்லாம் பெருமைப்படுத்தி சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசுகிற போது உறவுகளுடைய பாலத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களிலே வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள், அதை பலப்படுத்தி இருக்கிறார்கள். ஆரம்பமாய் ஹதரத் அவர்கள் சொன்னதை போல இன்னைக்கு உறவுகள் என்பதே இல்லாமல் போய் கொண்டிருக்கிற காலத்திலே இருக்கிறோம். எந்த ஒரு இளைய தலைமுறைக்கும் எத்தனை உறவுகள், இவர்கள் யாருடைய பெயர்கள் கூட சொல்ல தெரியாத ஒரு நிலையில் தனித்தனியாய் மாறி போய் கூட்டு குடும்பம் என்கிற அமைப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவு முறையை குறித்து பெருமானார் ஏராளமான விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். இரண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்து விடுவேன். உறவுகள் ஆக முக்கியமானவை. உறவை துண்டிப்பதனுடைய பயங்கரங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச தவறவில்லை என்பதையும் நாம் யோசிக்கிறோம். உறவுகளை பேணுவதனுடைய பரக்கத்துகளை குறித்தும் பெருமானார் பேச தவறவில்லை என்பது பேசுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹப்ப அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருக்காவது உணவிலே விசாலத்தன்மை ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? யாருக்காவது அவருடைய நீட்டிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் ஃபல்யஸில் ரஹிமா, உங்களுடைய உறவுகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். யார் உறவுகளை பேணி நடப்பார்களோ அவர்களுக்கு உணவிலே அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான், அவருடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான், நீண்ட ஆரோக்கியத்தை தருகிறான் என்பதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக, உறவை பேணுவதின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். உறவை முறிப்பதனுடைய அபாயமும் பெருமானார் சொல்ல தவறவில்லை. உறவுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக முறிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம். பத்திரிகையில் பெயர் போடவில்லை என்பதால் காலம் முழுக்க பேசாமல் போனவர்கள் எத்தனையோ பேர். வீட்டிற்கு வருபவர்களை வா என்று அழைக்கவில்லை என்பதன் காரணமாக அவருடைய வீட்டு வாசலிலே இனி நான் மிதிக்க மாட்டேன் என்று சொல்லி சபதம் எடுத்தவர்கள் எத்தனையோ பேர். சின்ன சின்ன காரணங்களுக்காக எல்லாம் உறவை முறித்துக் கொண்டிருக்கிறோம். மறுமையில் நடந்த நிகழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். மறுமையில் உறவு பேசியது. அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் படைத்தான். படைத்து முடித்ததற்கு பிறகு உறவு எந்திரித்து அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டு பேசியது, யா அல்லாஹ், என்னை இந்த மக்கள் துண்டிப்பார்களே, என்னை இந்த மக்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவார்களே, நான் என்ன செய்வது என்று அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டிருக்கிற போது அல்லாஹ் ஆறுதல் தரும் வண்ணமாக உறவுக்கு பேசினான். அமா தர்லைன அன் அஸில மன் வஸலக், உன்னோடு யார் சேர்ந்து ஒட்டி நடப்பார்களோ அவரோடு நான் சேர்ந்து நடப்பேன். வ அக்தஅ மன் கதஅக், உன்னோடு யார் வெட்டி நடப்பார்களோ அவர்களையும் நான் வெட்டி ஒதுக்கி விடுவேன். இது உனக்கு போதாதா என்று உறவை பார்த்து அல்லாஹ் பேசினான். ஆக உறவுகளோடு வாழ்வதுதான் ஒரு நிரப்பமான வாழ்வு. அதைத்தான் பெருமானார் வாழ்ந்திருக்கிறார்கள், அதைத்தான் போதித்திருக்கிறார்கள். அந்த இரு வழிகளிலேயும் நடந்து பெருமானாரோடு உறவுகளோடு சுவனத்தை அடைகிற நல்ல தௌஃபீக்கினை, நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித்தாரைனி.